वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति ओं नमो वेंकटेशाय திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நாரத பக்தி சூத்திரத்தில் மகத் சங்கதஸ்து துர்லபா அகம்யா அமோகஷ்ச அப்படின்னு 39வது சூத்திரம். பக்தி ஏற்படுறதற்கு முக்கியமான காரணம் சத்சங்கம் அப்படிங்கிறத இங்கே காட்டி கொடுக்குறார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். ரூபகோஸ்வாமியும் ஆதோ ஸ்ரத்தா தத சாதுசங்கா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரேம பக்தியானது பலவிதமான கட்டங்கள் தாண்டி வரும் அப்படின்னு அந்த இடத்துல பகவன் நாம சிந்து சித்தாந்த சிந்துங்கிற கிரந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சாதுசங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீதி சதகத்தில் போய் பார்க்கும்போதே சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயதே. இப்போ நம்ம நித்தியம் சாப்பிடும்போது தோசை வாப்பாலோன்னு ஆற்றுல அந்த தோசை கல் சுற்றுத்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதில் தெளிப்பாலாம். தெளித்தா அந்த ஜலம் இருக்கிற இடம் கூட தெரியாது, புஷ்ஷுன்னு ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அதே ஜலம் சந்தத்தாயசி, அயசின நெருப்பு, இது இரும்பில் ரொம்ப காய்ச்சின இரும்பில் சம்ஸ்திதஸ்ய பயசா ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா நாமாபி ந ஞாயதே, பேர் கூட தெரியாது, ஜலம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம் 2 நிமிஷம் கழிச்சு. அதே ஜலம் முக்தாகாரதயா ததேவ நிர்ணீ பத்ரஸ்திதம் ராஜதே, நிர்ணீ பத்ரஸ்திதம் முக்தாகாரதயா ததேவ ராஜதே. ஒரு தாமரை இலை மேலே ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா அதை பார்க்குறதுக்கு முத்து போல் தெரியுமா, அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாக தெரியும். அதே ஜலம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே. இப்போ முத்துன்னு சொல்கிறோமே, அந்த முத்து எப்படி ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் இங்கே காட்டி கொடுக்குறார். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல மழை காலத்தில் இந்த சிப்பி திறந்துன்னு இருக்குமா, அதில் விழக்கூடிய ஒரு சொட்டு ஜலம் அப்படியே அது மூடினோடனே முத்தா மாறுறதுன்னு சாஸ்திரத்தை சொல்கிறார். ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே, முக்தா மாறுறதுதான். இதெல்லாம் என்ன பலவிதமான கட்டம் சொல்கிறார். பிராஜே நாதம மத்தியம உத்தம குணா சம்சர்கதோ ஜாயதே. சம்சர்க்கத்தினால தான் பலவிதமான அதம மத்தியம உத்தமமான குணங்கள் ஏற்படுறது அப்படின்னு அழகாக நீதி சதகத்தில் சம்சர்க்கம் எவ்வளோ முக்கியம், அது சாது சங்கமாக இருந்தால் எப்படி முத்து போல பிரகாசிக்கலாம், அதுக்கு மேலே முத்தாவே மாறலாம். இந்த சாதாரண ஜலம் முத்தாவே எப்படி மாறுறது அப்படிங்கிறத உதாரணமாக வச்சு சொல்லிருக்கார். அதுக்கோசரமே இந்த சாது சங்கம் ஏற்படணும். இந்த சத்சங்கமானது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும்னா முக்கியதஸ்து மகத் கிருபையைவா பகவத் கிருபா லேஷாத்வா அப்படின்னு 38வது சூத்திரம் நாரத
பக்தி சூத்திரத்தில் பகவானே சுயமே அவனுடைய கிருப்பை லேசாக நம்ம மேலே உழுந்தா போதும் இந்த பக்தியானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாது சங்கத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தேவஸ்தானம் துவாரா, SVBC சேனல் துவாரா. அதனால்தான் இந்த பகவத்கீதை பாராயணமானது பிரதிதினம் பிரதிஸ்லோகம் ஒவ்வொரு ஆத்துலேயும் கேட்கணும்னு தேவஸ்தானம் ஏற்பாடு பண்ணி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சுருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। निर्माणमोहाजितसङ्गदोषा अध्यात्मनित्या निविनिवृत्तकामाः
द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. இப்பொழுது நாம் செய்த பாராயணத்தினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தங்களை டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். निर्मानमोहाः जितसङ्गदोषाः अध्यात्मनित्याः विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பரமாத்மா தன்னையே சரணமாகப்பற்றுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். சரி சுவாமி, உம்மை சரணமாக பற்றுவதனாலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தஹா அப்படி பிரவர்த்ததே என்பதாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தஹா அப்படி பிரவர்த்ததே. இப்போ ஒருத்தர் ஒரு காரியம் பண்ண சொல்கிறோம், இப்போ இது பண்ணுன்றோம். அவன் உடனே கேட்பான், ஏன், எதுக்கு, என்னண்ணா அப்படின்வான். ஏன்னா அந்த காரியத்தை செய்வதனாலே என்ன பலன் உண்டாகிறது, அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம். காரணம் என்ன? பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை முட்டாள் கூட பண்ண மாட்டான். நம் அந்தஹா அப்படி பிரவர்த்ததே. எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் நிஷ்பிரயோஜனமான காரியத்தை யாரும் பண்ண மாட்டார்கள். நான் தான் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வான்னு பற்றுதல் இல்லை, சம்சாரத்தில் பற்றுதல் இல்லை, வைஷயிக பற்றுதல் இல்லை, விஷய சுகங்களில் ஆசை இல்லை என்னும் ஒரு உறுதியான கத்தியினாலே வெட்டி விடுகிறேனே, அதுக்கப்புறம் நான் என்னதுக்கு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்துட்றேன். அப்படிலாம் நினச்சா நம்மளாலலாம் விட்டுட முடியாது. நம்மளாலாம் சம்சாரத்தை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. விட்டுடணும் கிருஷ்ணன்னா எல்லாம் நம்ம நினச்சிருந்தா இவ்வளோ கேட்டு நம்ம எப்பயோ போயிருப்போமே, போகலையே. அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம், அது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால் என்னை அடைவதனாலே, என்னிடத்தில் சரணாகதி செய்வதனாலே வரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பரமாத்மா இந்த ஸ்லோகத்தினால் அருளி செய்ய போகிறான். அதுதான் இங்கே வரக்கூடிய அர்த்தம். தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்யே யத பிரவருத்தினா இல்லையா? யத பிரவருத்திர் பிரசுதா புராணி. அனாதிகாலமாக நமக்கு இந்த சாம்சாரிகமான விஷயங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பற்றுதலுக்கு யார் காரணம்? பகவான் தான் காரணம். சுவாமி என்ன, அவரே தான் எங்களை கொண்டு வந்து சம்சாரத்தில் தள்ளுறார், அவரே தான் எங்களை சம்சாரத்தில் மோச்சனம் பண்ணுவார்னா லாஜிக் கோட்டலையினர். சம்சாரத்தில் அவர் தள்ளினதுக்கு காரணம் அவர் இல்லை, நம்முடைய கர்மா. நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாப ரூபமான கர்மா. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பாபம் பண்ணி தான் சம்சாரம் வந்திருக்கோம் நினச்சிக்காதீங்க. நம்ம நல்ல புண்ணியம் பண்ணி கூட சம்சாரத்துக்கு வந்திருக்கோம். அந்த புண்ணியம்ன்றது நமக்கு அவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது, நமக்கு புரியவே மாட்டேங்குது. நாம் என்னமோ நல்ல புண்ணிய காரியம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த புண்ணிய காரியம்ன்றது அந்த பேரில் நாம் வளர்த்துக்கிறது என்ன தெரியுமோ? மேலே மேலே நம்முடைய சாம்சாரிக பந்தம், சம்சார பந்தத்தை தான் பந்தனம், சாம்சாரிக பந்தனம், சம்சார பந்தத்தை தான் நாம் விருத்தி செய்து கொண்டிருக்கிறோம், வளர்த்து கொண்டிருக்கிறோம். எப்படா வெளில வரத்துக்குன்னு ஒருத்தர் கூட பிரயத்தனப்படுறதுக்கு யோசிக்கிறதே கிடையாது. இதில் பெருமான தோஷம் சொல்லிட்டு இருக்கோம், நீ தான் பண்ண. அவர் நான் ஏன் பண்ண போகிறேன்? நீ கர்மா பண்ண, புண்ணியம் பண்ண, பாபம் பண்ண, அதை நான் அலாட்மெண்ட்டு மட்டும் தான் பண்ணுறேன். அவரவர்களுடைய குவாலிஃபிகேஷன். ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் பியூனாக போட்டார், ஒருத்தர் மேனேஜராக போட்டார், ஒருத்தர் சிஇஓ போட்டார். ஒருத்தர் கேட்டார், அவர் என்ன சார் பியூனாக போட்டுக்கார், இவரையே மேனேஜராக போட்டுக்கார், அவர் என்ன சிஇஓ போட்டுக்கார். பியூனா வந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கான், மேனேஜராக வந்தவர் வெறும் பிகாம் எம்காம் படிச்சிருக்கார், சிஇஓ வந்தார் அதுக்கப்புறம் மேலே என்ன எம்எஸ்ஆ அது என்ன பேர் சொல்கிறாள், அது மாதிரி வெளிநாட்டில் போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கார். அப்போ அவருடைய குவாலிஃபிகேஷன் கேட்ட மாதிரி தான் கொடுக்க முடியும். இவர் வெறும் அப்பாயின்மெண்ட்டு தான். எல்லாருக்கும் உத்தியோகம் கொடுக்குறது இந்த கம்பெனியில் இடம் இருக்குது, எல்லாருக்கும் உத்தியோகம் கொடுக்குறது சார். ஒருத்தரை பியூனாக போட்டார், ஒருத்தர் மேனேஜராக போட்டார், ஒருத்தர் சிஇஓ போட்டார். அந்த சிஇஓ ஆனவன் அவனுடைய குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி இருந்தது, மேனேஜர் ஆனவன் இதனுடைய குவாலிஃபிகேஷன் அப்படி இருந்தது, பியூனாக குவாலிஃபிகேஷன் அப்படி இருந்தது. அப்போ அந்த கம்பெனி முதலாளி சொன்னார், இங்கே பாருப்பா பியூனு, நான் உன்னை பியூனா போட்டுன்னு நினச்சிக்காரு, நீ அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் வளர்த்துட்டியாலும் நாளைக்கு நீயே கூட இந்த கம்பெனிக்கு சிஇஓ வரலாம். இதான் விஷயம், இதான் லாஜிக். நாளைக்கு நீ நன்னா படிச்சியான, நல்லா விஷயங்களை குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டியான, இதே கம்பெனிக்கு நீ சிஇஓ வரதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குது. அதான் அந்த மாதிரி பரமாத்மா சொல்கிறான். இந்த மாதிரி நீ புண்ணியம் பண்ண, உனக்கு ஏற்ற மாதிரி புண்ணியமான லோகங்களை கொடுத்துருக்கேன். நீ பாவங்கள் பண்ண, உனக்கு ஏற்ற மாதிரி நரகீயமான லோகங்களை கொடுத்துருக்கேன், நரக சம்பந்தமான லோகங்களை கொடுத்துருக்கேன். இல்லையா, புண்ணியமும் பண்ணியிருக்கேன், பாபமும் பண்ணியிருக்கேன், ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சமயம் வந்துடுது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பலன் கொடுக்குற மாதிரி ஒரு சமயம் வந்துடுது. நீ பண்ணியிருக்கிற புண்ணியத்துக்கு உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்,
ஆனால் அதே சமயத்தில் நீ பண்ணின பாப்பத்துக்கு உனக்கு சேர்த்து வியாதி கொடுத்துருக்கேன், உனக்கு இந்த கஷ்டம் கொடுக்குறேன், அந்த கஷ்டம் கொடுக்குறேன். ஏதோ ஒரு விதத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாப்பங்களுக்கு தக்கபடி பரமாத்மா பலன் அளிக்கிறானே தவிர்த்து அதற்கு அவன் கர்த்தா இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கீழே பரப்படியாக சொல்லி ஆயிடுத்து. 13ஆவது அத்தியாயத்தில் இது விசாரம் பண்ணி ஆயிடுத்து, 14ஆவது அத்தியாயத்தில் விசாரம் பண்ணி ஆயிடுத்து, கீழே 6 அத்தியாயங்கள் இதை விசாரம் பண்ணி ஆயிடுத்து, நடுவில் 7லேருந்து 12 தவிர மற்ற எல்லா அத்தியாயங்களையும் இந்த விஷயத்தை நம்ம நல்லா விஸ்தாரமாக பார்த்துருக்கோம். அதனால் தன்னுடைய அஜ்ஞானம் தொலைவதற்காக, நம்முடைய அஜ்ஞானம் தொலைவதற்காக பகவானிடத்தில் சரணாகதி செய்யணும். சரி, அப்படி அந்த சரணாகதி செய்வதனாலே வரக்கூடிய பாக்கியம் பேரு என்ன அப்படின்னோடனே நிர்மாணமோகா ஜிதசங்கதோஷாக அத்தியாத்ம நித்யாக விநிவிருத்த காமாக நிர்மாண மோகாக, அதாவது தேகத்தையே ஆத்மா என்னும் விபரீத ஞானத்தை விடுகிறார்கள். நிர்மாண மோகாக, தேகமே ஆத்மா என்னும் விபரீத ஞானம் அவர்களுக்கு தொலைகிறது. அதுதான் மெயின். 15 அத்தியாயம் பகவத்கீதை கேட்டாலும் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமோ இல்லையோ, தேக ஆத்மம், தேகம் வேற ஆத்மா வேற அப்படின்றத நம்மளால இன்னும் மென்டலி நாம செட் ஆகல அந்த விஷயத்துக்கு. இந்த தேகத்தை பார்க்கிற அப்படியே பல பலன் இருக்காதா, ஒருத்தரை பார்த்தா பிடிக்கிறது, ஒருத்தர் ஆணா இருந்தா பிடிக்கிறது, ஒருத்தர் பெண்ணானா இருந்தா பிடிக்கிறது, அந்த பெண்ணினுடைய அவயவ சோபைக்கு பிடிக்கிறது, ஆணினுடைய அவயவ சோபை இருக்கிறது, அவன் கண்ணை சிமிட்டு தான் பார்க்கணும் போல இருக்கு, அவன் உதட கடிச்சா பார்க்கணும் போல இருக்கு, என்னென்னமோ தோன்றது சுவாமி, என்னென்னமோ தோன்றது. இதெல்லாம் என்னென்ன தேகத்தையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விபரீத விளைவுகள். உடலே ஆத்மா என்னும் அந்த விபரீத பற்றுதல் ஒழியும் பகவான சரணடைந்தால். நிர்மாண மோகா ஜித சங்கதோஷாக, ஜித சங்கதோஷாக விஷயத்தில் பற்றுதல், வைஷயிக பற்றுதல், சப்தாதி விஷயங்கள்ல பற்றுதல் என்பதை விட்டு விடுவா. எதை பார்த்தாலும் பிடிக்கிறது அவளுக்கு. இன்னைக்கு கடைக்கு போறோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா இருக்கா பாருங்க. ஒருத்தர் கடைக்கு போறார், எதுக்காக? ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்று இருக்குது, ஷாப்பிங் மால் வச்சுக்கோங்களேன். அங்கே அவருக்கு இழுப்ப சட்டி வாங்கணும். ஒரு எக்ஸாம்பிள், வீட்டில் சமையல் பண்ணுற இழுப்ப சட்டி கீழே விழுந்து உடஞ்சிடுத்தோ இல்லை ஓட்டையாயிடுதோ என்னமோ தெரில, அவர் இழுப்ப சட்டி வாங்கணும். அந்த இழுப்ப சட்டி வாங்குறதுக்கு அந்த கடைக்குள்ளே போகிறார். அந்த உள்ள நுழையச்சவே இந்த பக்கம் என்ன அப்படி கேட்டால் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஒரு பக்கம் தூக்குலாம் வச்சுருக்கான், ஒரு பக்கம் குக்கர் வச்சுருக்கான், ஒரு பக்கம் கிரைண்டர் வச்சுருக்கான், ஒரு பக்கம் மிக்சி வச்சுருக்கான். அது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருக்குது. புதுசாக மார்க்கெட்டில் வந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பாத்திர கடையே ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அப்புறம் உள்ளே போனால் இழுப்பு சட்டி அவன் கேட்குறான், சார் நான் ஸ்டிக் வேணுமா, இல்லை ஸ்டிக் இருந்தால் பரவாயில்லையா, இண்டாலியத்தில் இருக்கணுமா, இரும்பில் இருக்கணுமா, பித்தளையில் இருக்கணுமா அப்படின்னா, இழுப்பு சட்டியில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா? இருக்குது சார், இங்கே பாருங்க இது இருக்கே, இது ரொம்ப வெயிட்லெஸ், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக இமீடியட்டாக குக் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேய்க்கிறது வேறு ஈஸி. இப்போ இந்த இழுப்பு சட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு சோப்பு கூட கொடுக்குறோம், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரஷ் கொடுக்குறோம் அப்படின்னு அவனை அட்ராக்ட் பண்ணுறான். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், அங்கே மிக்ஸி ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு அந்த மிக்ஸி என்ன சார் இது நல்லா உழைக்கிறதா, சூப்பர். உடனே அவன் யோசிக்கலாம், நம்ம மிக்ஸி கூட ரொம்ப நாளாக நம்ம யோசிச்சிருந்தோம், பழைய சாரை தூக்கி போட்டுவிட்டு அப்புறம் நம்ம புதுசு வாங்கணும்னு, இதை பார்த்தா நல்லா இருக்கேன்னு. கடைசியில் 150 ரூபாய்க்கு ஒரு இழுப்பு சட்டி வாங்கிறதுக்கு கடைக்குள்ளே போனவன் 25,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸை முடிச்சுன்னு வரான். ஒரு மிக்ஸி வாங்கியிருப்பான், ஒரு அண்டா குண்டா வாங்கியிருப்பான், இழுப்பு சட்டியை வாங்கியிருப்பான். இப்போ என்ன எடுத்து தெரியுமா அவனுக்கு? அட்ராக்ஷன். தனக்கு தேவையானதை ஒன்றை பெறுவதற்கு சென்று அதற்கு மேலே 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 தனக்கு தேவையா தேவையில்லையா என்பதான ஒரு யோசனை கூட இல்லாமல் ஒரு தேவையை உருவாக்கி கொண்டு மற்றவற்றை நாம் வாங்கிறோம். இதுதான் சம்சாரம். இப்படித்தான் நாம் ஒவ்வொரு காரியமும் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா, நான் சிறு பிள்ளையா இருந்த காலத்தில் நடந்த விஷயங்களை சொல்றேன். என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு புதுசு அப்படின்னு புது துணின்னு சொல்றோம் இல்லையா, புது துணி, அந்த புது துணி எடுத்து கொடுக்கறது எப்போ தெரியுமோ இல்லையோ, வருஷத்துல 3 அக்கேஷன் தான். ஒன்று தீபாவளி, அந்த தீபாவளி வந்துன்னா புது துணி. அதே மாதிரி பொங்கல் சங்கராந்தி வந்ததுன்னா புது துணி. அதுக்கப்புறம் என்னுடைய பிறந்தநாள். இதில் டிஃபால்ட்டாக ஒரு புது துணி யூனிஃபார்மாக இருக்கும்,
பள்ளிக்கூட யூனிஃபார்ம் தான் ஒரு புது துணி தெரியுமா. மீதி 2 ஒவ்வொரு செட்டு. தீபாவளிக்கு ஒரு செட்டு, ஒரு சொக்கா ஒரு ட்ராயர். அதே மாதிரி பொங்கலுக்கு ஒரு சொக்கா ஒரு ட்ராயர். பிறந்த நாளைக்கு ஒரு சொக்கா ஒரு ட்ராயர். இதில் ஏதோ ஒன்று யூனிஃபார்ம் ஆகிடும். அதாவது பள்ளிக்கூடத்துக்கு தேவையான யூனிஃபார்ம். ஒரு வருஷத்தினுடைய தேவையை அவ்வளோதான், அதில் அடங்கி போயிடும். அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் நாங்கள். அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா 3 ஜோடி 6 ஜோடி சொக்கா ஆகிடும், 6 ஜோடி நிஜார் ஆகிடும். ஒரு வருஷத்துக்கு அது நம்ம யூஸ் ஆகிறதுக்கு சரியாக போயிடும். 10 நாள் வேட்டி வேறு கட்டிட்டு இருப்போம், 10 நாள் வேட்டி கூட கட்டிட்டு விட்டுடுவோம். இன்னைக்கு ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒருத்தன் ஒரு பையன், என் பையனே வச்சுக்கோங்க, போய் பர்ச்சேஸ் பண்ண 4 செட்டு ட்ரெஸ் எடுக்கிறான். 4 செட்டு ட்ரெஸ் ஒரு தீபாவளிக்கு. அதே மாதிரி சும்மா ஷாப்பிங், வெறும் இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷாப்பிங் போகிறான். அந்த ஷாப்பிங் போனாலாம் உடனே பர்ச்சேஸ். என்ன பர்ச்சேஸ்? அங்கே ஒரு 4 செட்டு ட்ரெஸ்ஸு. நினச்சபொழுது ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல போய் ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம், அந்த ஷாப்பிங்கில் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். என்ன நடக்கிறது? இதுதான் சம்சாரத்தில் நம்மளை மேலே மேலே வளர்க்கக்கூடியது. ஒருத்தர் கேட்டார், சுவாமி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சால்வை போட்டு வரீங்களே, புதுசாக சால்வையெல்லாம் போட்டு வரீங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் காமிக்கிறீங்களே நீங்கள். ஆமாம், இதெல்லாம் ஒன்று கூட அடியன் வாங்கினது கிடையாது. ஆங்காங்கு சபைகளில் பெரியோர்கள் மரியாதை நிமித்தமாக அடியனை கௌரவித்தது. அது கூட நீங்கள் பாருங்கள், இந்த சின்ன ஜிகினாகார சால்வை, அந்த ஒரு இந்த போத்தீஸ், இப்போ எல்லாரும் யாரும் வந்தாலும் கழுத்தில் ஒன்று போடுறாளே, இந்த அரசியல் மாதிரி, அதெல்லாம் போட்டுக்கவே மாட்டோம். இது கௌரவத்தினுடைய அடையாளம், பாண்டித்யத்தினுடைய அடையாளம். இந்த மாதிரி சால்வைகள் தான் போட்டுக்கணும். இதுதான் சரியான பண்டித கிருத்தியம். இதுக்கெல்லாம் கூட ஒரு வியவஸ்தை வச்சுருக்கா. இப்போ ஒரு கவுன் போட்டுட்டு தான் போய் நம்ம பட்டம் வாங்குறோன்னு வச்சுருக்கோம் இல்லையோ, அந்த கவுன்லேயே மஞ்சள் கவுனுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதே மாதிரி சிகப்பு கவுனுக்கு ஒரு கணக்கு இருக்குது, கருப்பு கவுனுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையோ, அந்த மாதிரி தான் இது. ஆகையால் தேவை என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சம்சார பந்தத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. அப்போ நிர்மாண மோகாக அப்படின்னு அர்த்தம்னா, தேகமே ஆத்மா என்னும் அந்த விபரீத ஞானத்தை நாம் விட்டுடுவோம். ஜித சங்கதோஷாக, விஷயப்பற்றுதலை நாம் விட்டுவிட வேண்டும். போனால் எனக்கு இழுப்பச்சட்டி வாங்கினா இழுப்பச்சட்டி மட்டும்தான் வாங்கிட்டு வரணும். கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் பண்ணிக்கூடாது. நான் 5 பைசா கூட எக்ஸ்ட்ராவாக நான் அடுத்தது வாங்கக்கூடாது. வேறு எதுலையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இது என்ன இருக்க மாதிரி இருக்குல்ல, அது என்ன இருக்க மாதிரி, வாங்குறோமோ இல்லையோ சும்மா ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு. எதுக்கு பார்க்கணும்? நமக்கு தேவையில்லை. அதை ஏன் பார்க்கணும்? எனக்கே ஒரு விஷயம் பிடிக்காது. நீங்கள் எப்படி எடுத்து வேலை, இந்த காசிப், வதந்தி, அது என்னவோ ஒரு வீட்டில் ஒரு சமாச்சாரம், ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை தெரிந்து கொள்வது அவ்வளவு முக்கியமாக நமக்கு லைஃப்பில். அவ 2 பேரும் என்ன பேசினா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம். புரியுறதா? விஷய பற்றதை விட்டுடுங்க. என்னமோ பேசிட்டு போறா, அது தெரியணும்னா தெரிஞ்சுட்டு போகிறது, தெரியலன்னா தெரியக்கூடாது. அது தெரியலன்னா சில பேருக்கு அப்படியே கை கால்லாம் அந்த என்னது போதை மருந்தை உபயோகப்படுத்துறவனுக்கு அந்த சமயம் வந்துடுத்துனா கை கால்லாம் நடுங்குன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி ஆயிடுறது அவனுக்கு. ஜித சங்க தோஷாக விட்டுடுங்க. யார் என்ன பண்றா? அட ஒரு சீரியல் தொடரும்னு போட்டாள்னா நாளைக்குள்ள அந்த சீரியல்ல என்ன நடக்க போறதுன்னு டென்ஷன் ஆகுது நமக்கு. லாஸ்ட் ஓவரில் மேட்ச் முடிய போகிறதுனா அவனுக்கு பிபி ஷூட்டப் ஆகுது. அப்படியே டென்ஷனில் இருக்கும். நம்ம அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கச்சோ ஐயோ என்ன ஆக போகிறதோ தெரியலையேன்னு எல்லாம் பைத்தியக்காரத்தலாம். ஜித சங்கதோஷாக, பகவானிடத்தில் சரணாகதி பண்ணினவனுக்கு இதெல்லாம் ஏற்படாது. அத்தியாத்ம நித்யாக, ஆத்ம ஞானத்திலேயே நிலை பெற்றவர்களாக இருக்கிறோம். அத்தியாத்ம நித்யாக. அடுத்தது வினிவிருத்த காமாக, ஆத்மாவில் பற்றுதல் வீங்கோ, ரசிங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. அந்த ஆத்மா அனுபவம்ன்றது மேலே 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 அபரிமிதமானது, ஒரு சுகத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியது. அதை யோசிச்சு பாருங்க. அதுக்கு எஃபர்ட் எடுங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதில் ருச்சி காண்பீங்கோ. அப்போ ஆத்மா தவிர்த்த மற்ற விஷயங்களில் பற்றுதல் இல்லாமல் இருப்பவர்களாகவும், அத்தியாத்ம நித்யாக வினிவிருத்த காமாக, துவந்த்வைஹி விமுக்தாக, சுகம் துக்கம், இச்சா துவேஷம், ஆஷா நிராஷா, எல்லாம் 2. ஒன்று எக்ஸ்ட்ரீமாக சுகப்படுறது, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீமாக துக்கப்படுறது. ஒன்று எக்ஸ்ட்ரீமாக ஆசைப்படுறது, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆசைப்படலன்றது. வைராக்கியம்னா எல்லாத்துலேயும் வைராக்கியம் வரணும். கணவன் மனைவி ஒரு தீர்மானம் பண்ணுறான்,
ஏதோ ஒரு காரியம் பண்ணணும், இந்த காரியத்தை நம்ம பண்ணலாம்னு ஒரு தீர்மானம் பண்ணுறான். அது தீர்மானம் ஆயிடுத்து. இது முடிந்து சிறிது நேரங்கள் கழித்து அவ 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வருது. அந்த சண்டை வேற ஏதோ விஷயம், வேற ஏதோ ஆஸ்பெக்டில், வேற ஏதோ ஆங்கிளில் அந்த சண்டை வருது. ஆனால் உடனே என்ன பண்ணுவா, சட்டுன்னு எனக்கு ஒன்றும் வேண்டாம், இதுக்கு முன்னாடி நான் தீர்மானம் பண்ணமே அதை முதல்ல கேன்சல் பண்ணுங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இதை பற்றி எதுலேயும் ஆசை இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்வா. அதுக்கு இதுக்குன்னு சம்பந்தம்? சரி, அப்படியே தான் வச்சுப்போம். இப்போ உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, மன வருத்தம், அந்த மன வருத்தத்தினால இதெல்லாம் பிடிக்கல. நாளைக்கு அந்த மன வருத்தம் சரியா போயிடுத்தா மறுபடியும் அது பிடிக்குமா பிடிக்காதா? ஒருத்த உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கான், அப்படியே நாக்கெல்லாம் கசந்து போய் கிடக்கிறது அவனுக்கு. அந்த சமயத்தில் அவனுக்கு ஸ்வீட்டை பார்த்தா கூட வாந்தி வருது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஜிலேபி, ஜாங்கிரி வச்சுக்கோங்களேன், லட்டு வச்சுக்கோங்க, திருப்பதி லட்டு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அந்த திருப்பதி லட்டுடைய வாசனை கூட அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு ஜுரம், உடம்பு கொமட்டிட்டு வருது, எதை பார்த்தாலும் வாந்தி வருது, எதை பார்த்தாலும் அவனுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தோன்றுறது. எனக்கு வேணாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாண்டாப்பா பெருமாளே, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம், இப்படியே இதை பெருமாள் தேவையில்லை பண்ணினா போகிறோம் அப்படின்றோம். அடுத்து 10 நாள் கழிச்சு ஜுரம் சரியாக போயிட்டு ரெண்டா சௌக்கியமாயிட்டா. இப்போ இவ்வளோ பெரிய கல்யாண உற்சவம் லட்டு கொடுத்தா கூட முழுசாக சாப்பிடுவான். அந்த சமயத்தில் ஒருத்தர், உனக்கு தான் பிடிக்காது சொன்னியே, வாண்டாம் சொன்னீங்க, ஆனால் நான் லட்டு கொண்டு வரலைன்னு. என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டீர், அன்னைக்கு ஜுரம் வாண்டாம், வைராக்கியம் வந்துடு, எதுவும் பிடிக்கல வாண்டாம் சொன்னேன், இப்போ நீ லட்டு கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். நான் அன்னைக்கு இருந்தது அந்த டெம்பரவரி வைராக்கியம் தான், நிரந்தரமான வைராக்கியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, புரியுதா? அந்த நிரந்தரமான வைராக்கியம் வரணும், அதுதான் நிற்கும், அதுதான் ஆத்ம சாதனம், அதுதான் ஆத்மாவலோகன சாதனம். ஆத்மாவை அப்பதான் அறிய முடியும். அப்ப ஆத்மா தவிர்த்து மற்ற விஷயங்கள் ஆசையற்று இருக்கணும். சுகம் துக்கம்ன்றதான இரட்டையிலிருந்து விடுபட்டவர்கள். அதுக்கு மேல சுகதுக்க சம்ஞைஹி துவந்தைஹி விமுக்தாக, சுகதுக்கங்கள் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய துவந்தங்கள் இருந்து, இரட்டைகள் இருந்து விடுபட்டவர்கள். கச்சந்த்யமூடாக பரமவ்யயம் தத், அவர்கள்தான் அமூடாக. மீதெல்லாம் முட்டாள், மீதெல்லாம் உட்கார்ந்துருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒன்றும் தெரியாது. எதை கேட்டாலும் இந்த சம்சாரத்தையே வச்சுட்டு நான் என்ன சுவாமி பண்ணுறது, என் வீடு, என் மனைவி, என் மக்கள் உட்காந்து ஒன்றுன்னா அவனுடைய ஆசை போயிட்டே இருக்கும். நஜாத காம காமானாம் உபபோகேன சாமியதி, ஆசையை மட்டும் நாம் நன்னா அனுபவித்து கழித்து விடலாம் நினைக்கவே நினைக்காதீங்கோ. ஆசை என்பது அதை வளர விடாமல், அதை மேன்மேலும் பெருக விடாமல், அதற்கு தேவையான ஃபியூயல், இந்தனம், அந்த ஃபியூயலை நம்ம கட் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல பத்தின்னு எரியிறது நெருப்புன்னா, அந்த நெருப்பை எரியாமல் இருக்கிறதுக்கு தண்ணீர் கொண்டு வந்து அணைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நெருப்பு மேலும் பரவாமல் இருப்பதற்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கட்டை கிட்டெல்லாம் தள்ளி வச்சிடணும். அப்போ அந்த கட்டை இல்லைன்னா அந்த நெருப்பு பற்றிக்குமா, பற்றிக்காது. தண்ணி இல்லைன்னா தானாக கூட அணைஞ்சு போயிடும், தானாக கூட அது அணைந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ ஞான சங்கோச்சம் இல்லாததான இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவர்கள் பெறுகின்றார்கள். எனவே என்னை சரணமாக பற்றினவர்களுக்கு என்னுடைய பரிபூரண அனுகிரகத்தினாலே இவை யாவும் சம்பவிக்கும். நிர்மாணமோக, என்ன கேள்விங்க? பெருமாளை சரணமாக பற்றுன்னு சொன்னீரே, அப்படி பெருமாளை சரணமாக அடைவதனாலே எங்களுக்கே கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, எங்களுக்கே கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அப்படிதானே கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ற. நிர்மாணமோகாஹ ஜிதசங்கதோஷாஹ அத்யாத்ம நித்யாஹ விநிவிருத்த காமாஹ துவந்த்வைஹி விமுக்தாஹ சுக துக்க சம்ஞைஹி கச்சந்த்யமூடாஹ பரமவ்யயம் தத். அப்ப என்ன அர்த்தம்? அல்டிமேட்டா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, தேகத்தையே ஆத்மாவாக நினைப்பவர்கள் தான் மற்ற விஷயங்களில் பற்றுதலுடன் கூடியவர்கள். இப்போ நமக்கு நம்ம தேகமே சொந்தம் இல்லையே, நாம் இந்த தேகத்தையே வச்சுட்டு இருக்கோமே. ஒருத்தர் சென்டிமெண்ட், வீடு சென்டிமெண்ட் வச்சுருக்கோம், ஒரு வீடு, அந்த வீட்டில் பல நாள் வசிக்கிறோம். பல நாள் வசித்த பிறகு மற்றொரு வீட்டிற்கு போக வேண்டிய ஒரு சமயம் வருது. நமக்கு அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு மனசே வர மாட்டேன்றது. ஏன்னா எவ்வளோ நாள் இதில் கொடுத்துருந்தேன், எவ்வளோ நாள் இங்கே இருந்தேனே, எவ்வளோ நன்னா இருந்தது தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, என்னமோ இந்த வீட்டை விட்டு போகவே மனசு வரலையே. சில திரைப்படங்களில் கூட நம்ம பார்க்குறோம், என்னாச்சு, தான் வாழ்ந்த வீட்டில் தான் அப்படியே செத்து போயிட்டார் ஒருத்தர். ஏன்னா அவரால் அந்த பற்றுதலை விட முடியல. அப்போ ஆத்மா தவிர மற்ற விஷயங்களில்
பற்றுதலாகிறதான தோஷத்தை வென்றவர்கள். அவளுக்கு தோஷம் வரக்கூடாது. ஆத்மா தவிர்த்து மற்றதில் பற்றுதல்ன்றது தெரியவே கூடாது, காமிக்கவே கூடாது. சரி, அப்படிதான் பற்றுதல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அவளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. அப்படி இதர விஷயங்களில் பற்றுதல் இல்லாதவனுடைய மனோநிலையானது எப்பொழுதும் ஆத்ம ஞானத்திலேயே நிலைத்திருக்கும். அதையே நினைச்சுண்டு இதையே நினைச்சுண்டு அதையே யோசிச்சுண்டு இதையே யோசிச்சுண்டு ரொம்ப கஷ்டம். அவர்கள் யார்? அத்தியாத்ம நித்யாக. அத்தியாத்மன்றதற்கே இந்த இடத்துல ஆத்ம விஷயமான அறிவு, ஆத்ம விஷயமான அறிவு. இப்ப யோகம் பண்றான், ஆத்ம விஷயமான யோகம் பண்றான். அப்படி ஆத்ம விஷயமான யோகம் பண்ணும் பொழுது அவன் ஆத்ம நிரதர்களா இருப்பான். யோகம் முடிஞ்சு சாதாரண சமயம் உண்டோ இல்லையோ, எப்போ பார்த்தாலும் அப்படியே ஓடி உட்காந்து கண்ண முடின்னு உட்காந்துருப்பாளா? அப்படி இல்லை. யோகம் இல்லாத சமயத்திலையும் அவர்கள் ஆத்ம சிந்தன பரர்களாகத்தான் இருப்பான். அந்த ஆத்மா அது அவன் சிந்திக்க 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 ஒரு ஆனந்தம். ஒரு காதலனுக்கு தன்னுடைய காதலியை நினைத்திருப்பதே ஒரு ஆனந்தம் தானே. ஒரு காதலனுக்கு ஒரு காதலியை நினைத்திருப்பதே ஒரு ஆனந்தம் தானே. ஒன்றும் இல்லை, குழந்தை காலத்தில் அப்பா கிட்ட சொல்கிறது, சாயங்காலம் எனக்கு வரைச்சே இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வான்னு சொல்கிறது. அப்பா சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வரைச்சே ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னார். அந்த குழந்தை அன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ ஆனந்தத்தில் இருக்கும். காத்தில் ஸ்கூல் போச்சேவும் அதை நினச்சிட்டே இருக்கும், எங்கள் அப்பா சாயங்காலம் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறார், எங்கள் அப்பா சாயங்காலம் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறேன்னு. ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ஏய் தெரியுமா எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன் தெரியுமா, இன்றைக்கி எனக்கு அந்த ஸ்வீட் வாங்கிட்டு வர போகிறார், சாயங்காலம் நான் அந்த ஸ்வீட் சாப்பிடுவேனே, சாயங்காலம் நான் அந்த ஸ்வீட்டை சாப்பிடுவேனே அப்படின்னு அதை சொல்லிட்டு. அவன் மிஸ் ஏதோ கேட்பா, மிஸ் எங்கள் அப்பா எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு மிஸ் அப்படின்னு. அப்புறம் சாயங்காலம் அவன் அம்மா கூட்டிகிட்டு வருவா ஸ்கூலுக்கு. அம்மா அப்பா ஆஃபீஸ்லேயே வந்துட்டாராமான்னு. இல்லைடா கண்ணான்னு, அப்பா எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு சொன்னார், வாங்கிட்டு வரும். அப்புறம் சாயங்காலம் வந்துட்டு அவன் அம்மா கொடுத்த ஏதோ டிஃபனை சாப்பிட்டுட்டு அது அப்பா வருவாளா எதிர்பார்த்துட்டே இருக்கும். உடனே சாயங்காலம் ஆன உடனே அவள் அப்பா ஆஃபீஸில் வர்றார், ஓடி போகிறது, ஸ்கூட்டரை வாசல் எடுத்துறாரு, ஓடி போய் கட்டிக்கிறது. அப்பா எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு யாரு? எனக்கு அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டார், எனக்கு ஜாலி, எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு, குதிக்கிறது. அன்னைக்கு முழுக்க அந்த குழந்தைக்கு என்ன தியானம், என்ன சந்தோஷம், அது எல்லாத்தையும் எல்லார்கிட்ட பேசிச்சவன் எதை பற்றி பேசித்து? அந்த ஸ்வீட்டை பற்றி தானே பேசித்த. இந்த மாதிரி தான் ஆத்ம ஞானம். அவன் ஆத்மாவை தியானம் பண்ணுவான், அப்புறம் ஆத்ம நரதனாக இருப்பான். இன்ஃபேக்ட் இந்த குழந்தைக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக யாரும் இருக்கா? ஆத்ம ஞானிக்கு அவனுடைய ஆத்ம அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட யாரும் கிடையாது. அங்கே தான் ப்ராப்ளம். சரியா? நாம தான் ஞானிகளை பார்த்தாலே ஓடி போயிடுவோமே. யாராவது நமக்கு நல்ல விஷயம் உபதேசம் பண்ண வந்தாள்னா ஐயையோ இவர் போர் அடிப்பாருன்னு சொல்லி நம்ம ஓடி போயிடுவோம்ல. நம்ம அர்ஜுனனுக்கு போரா போரா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. கிருஷ்ணன் கொடுக்குற கீதை போர் மாதிரி இருந்தது போல இருக்கு. அதுக்கு பதில் போரே தேவையில்லைன்ற மாதிரி போயிட்டான் போல இருக்கு அர்ஜுனன். இல்லைன்னா கிருஷ்ணன் உபதேசம் பண்ணின கீதையை அர்ஜுனன் மறந்து போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? இதே மகாபாரதத்தில் எக்ஸ்டென்ஷனில் வருது, அனுகீதான்னு பேர், மறந்து போயிட்டான் அர்ஜுனன். அதனால் அத்தியாத்ம ஞானம்னு அர்த்தம் ஆத்மாவை பற்றிய அறிவு அத்தியாத்மம். அதிலேயே லயித்திருப்பவர்கள் யோகம் செய்யும் சமயத்தில் அவர்கள் நிரந்தரமாகவும் மற்ற சமயத்தில் அதையே பேசிக்கொண்டிருப்பவர்களாக, நினைத்து கொண்டிருப்பவர்களாக, ரசித்து கொண்டிருப்பவர்களாக இருப்பவர்கள். அப்பா அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அந்த குழந்தைக்கு அப்பா கொண்டு வர ஸ்வீட்டுக்கு காத்துட்டுருக்கு. அவன் அம்மா நன்னா க்ஷீராண்ணம் பண்ணியிருக்கு, பால் சோறு ஊட்டினா கூட எனக்கு வேணாமா, எனக்கு போருமா, எனக்கு அப்பாவட்ட ஸ்வீட் சாப்பிடணும், எனக்கு அப்பாவட்ட ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு அதில் தான் புத்தி போகும். வினிவிருத்த காமாக. அதனால் அவர்கள் ஆத்மா தவிர மற்ற விஷயங்களில் ஆசையின்றி இருப்பார்கள். மற்ற விஷயத்தில் சங்கம் தான் காமத்துக்கு காரணம். சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ விஜாயத்தை கீழே பார்த்தோம் இல்லை? அது அந்த சம்பந்தம் இருந்தால் தான் இந்த பிரச்சனை. அந்த சம்பந்தத்தை விட்டுட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வரவே வராது.
எனவே நிர்மாண மோகாகா என்று தேகாத்ம பிராந்தி விலகினவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த அந்த பலன், பகவானை சரணமாக அடைந்து தேகாத்ம பிராந்தி விலகி அவர்கள் அடையும் உயர்ந்த பலன் காண்பிக்கப்படுகிறது. நிர்மாண மோகாக ஜிதசங்கதோஷாக அத்தியாத்ம நித்யாக வினிவிருத்த காமாக துவந்தைர்விமுக்தாக சுகதுக்க சம்ஞைஹி கச்சந்த்யமூடாக பரமவ்யயம் தத். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் வாங்கி சொல்லணும். निर्माणमोहाजित संगदोषाः निर्माणमोहाजित संगदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत् गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். निर्माणमोहाजित संगदोषा अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैर्गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணும் முறை. அதை பற்றி விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் பகவத் பாதால் அஸ்ய ஸ்துதி லக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச கால நியம அனபேட்சத்வாத் ஆதிக்கே காரணம் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் சம்பூர்ணமான அஹிம்சை விதிக்கலை. சில இடங்களில் ஹிம்சையும் தேவைப்படுறது. ஆனால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தில் ஹிம்சையே இல்லை அப்படின்னு காட்டுறார். புருஷாந்தர, பாக்கி இருக்கிற மனுஷாளுடைய அபேட்சை தேவை கிடையாது. திரவியாந்தர, இந்த மாதிரி திரவியங்களை வச்சுண்டு இப்படி யஜ்யம் பண்ணு, இப்படி சுத்தமாக இருக்கணும் திரவியங்கள் அப்படின்னு சொல்ல நியமம் கூட இங்கே தேவை கிடையாது. பகவன் நாம சொன்னாலே போதும். திரவியாந்தர, தேச கால, இந்த சமயத்தில் தான் இதை பண்ணணும், இந்த காலத்தில் தான், இந்த தேசத்தில் தான் இதை பண்ணணும், இந்த ஊரில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற நியமமும் இல்லாதனால, நியமமும் இல்லாது எப்போ வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்துதியினுடைய முக்கியத்துக்குவே காரணம் அப்படின்னு பகவத் பாதால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தினுடைய மேன்மையை பற்றி அழகாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பிராரம்பத்திலே நம்மளுக்கு உபதேசிக்கிறார். அவ்வழியிலே நாம் இப்பொழுது நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு மகிழ்வோம். जय
Krishna Govinda, Ram 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 Krishna Govinda, Ram
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. गोविन्द